கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷ் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். வாட்டி வதைக்கும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். எல்கே சுதீஷ் செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் அமோக வரவேற்பு அளித்து வருகின்றனர். வாக்கு அறிக்கையாக இன்று நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் மத்தியில் மீண்டும் வருகின்றது நம்முடைய மோடி ஆட்சி. தமிழகத்தினுடைய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய எடப்பாடி ஆட்சி இருக்கும். இரண்டு மத்தியிலும் மாநிலத்தில் நம்முடைய ஆட்சி இருக்கும் பொழுது இந்த பகுதிக்கு அனைத்து நிதியுதவிகளும் கண்டிப்பாக பெற்றுத்தர என்று கூறி உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசு தாழ்ந்து கேட்டுக்கொண்டு இந்நிலையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோலத்துக்கோம்பை கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தாம் வெற்றி பெற்றால் கள்ளக்குறிச்சி தொகுதியை தமிழகத்தின் சிறந்த தொகுதியாக மாற்றுவேன் என உறுதியளித்தார். மேலும் அத்தியாவசிய தேவையான குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அனைத்தையும் பூர்த்தி செய்வதாக உறுதியளித்தார். வாக்கு சேகரிப்பின் போது தேமுதிக, அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் உடனிருந்தனர்.